எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் பாடங்களை படிக்கப் போகிறோம் சுவாமி. எங்களுக்கு தெரியாததை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் ஆராய மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக மனத்தாலும் கேட்க நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வாரம் பாடம் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? தலைப்பென்ன? ஓமைகள். ஓமைகள்னா என்ன? எடுத்துக்காட்டு. வெரி சரியான பதில், எடுத்துக்காட்டு. ஊமை என்றால் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு எடுத்துக்காட்டுதலோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? போதனை செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஊமைகள் மூலமாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊமைகளை கொண்டு மக்கள் அறியாமையாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது, ஒரு வாதமாக இருக்கிறது. ஆனால் அது அப்படி அல்ல. மிக எளிமையாக மக்களுக்கு நடைமுறையில் புரியக்கூடிய வகையில் இயேசுவானவர் அங்கே என்ன செய்கிறார்? ஊமையின் மூலமாக பரலோக ராஜ்யத்தை அங்கே என்ன செய்கிறார்? மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் சுவிசேஷ புத்தகம், மத்தேயு, மார்க்கு, லூகா 3 புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த 3 புத்தகத்திலுமே என்ன செய்வாங்க? ஊமை மூலமாக இயேசுவானவர் பேசுகிறார். ஆனால் அந்த மார்க்கு புத்தகத்தில் மட்டும்தான் ஊமைகள் ரொம்ப குறைவாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆனால் ஆணித்தரமாக பேசியிருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆணித்தரமாக பேசுகிறார். அவருடைய பேச்சு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் நம்முடைய மனதில் அதில் ஒரு ஆணி அடித்தது போல் இருப்பதாக இருந்தது. அப்படிதானே? அவருடைய பேச்சு, அவருடைய பேசுகிற விதம், அவருடைய எளிமை, எப்படி மக்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கனிவாக பேசக்கூடிய ஒரு திறமை யார்கிட்ட இருந்துச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறார், உலக ஆசிரியர். அதுதான் சீசர்கள் அவரை பார்த்து சொல்கின்றனர் அன்பாக, ரபி. ரபி என்றால் ஆசிரியர். நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியராக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, ஓமைகள் என்னென்ன ஓமையெல்லாம் இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம்? மார்க்கில் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 34வது வசனம் வரை நாம் படித்திருப்போம், கண்டிப்பாக படித்திருப்போம். அந்த வசனங்களில் சொல்லப்பட்ட 4 ஓமைகள். முதலாவது விதையை பற்றி பேசுகிறார், விதை. இரண்டாவது என்ன பேசுகிறாரு? விளக்கு. ரெண்டாவது விளக்கு. மூன்றாவது, நீங்கள் எந்த அளவின் அளக்கப்படுகிறீர்களோ அளவு. நான்காவதாக விதையின் வளர்ச்சியை பற்றி என்ன செய்கிறாரு? பேசுகிறார். 4 ஓமைகளை இந்த மார்க்கு புத்தகத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். சரி, முதலாவது எதற்காக ஓமையை சொல்கிறார்? ஏன் ஓமையாக சொல்கிறாரு? ஏன் நேரடியாகவே மக்களுக்கு இயேசுவானவர் போதகம் செய்திருக்கலாம், பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், பரலோக ராஜ்யத்தை சொல்லியிருக்கலாம். யோவான் ஸ்நானகன் சொன்னது போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கலாம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையை தெரிந்தெடுத்தார்? எங்க சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க. ஏன் ஓமையை தெரிந்தெடுத்தார்? சொல்லுங்க. இது ஊமை ஒரு எடுத்துக்காட்டுன்னு மேடம் சொன்னாங்க. எடுத்துக்காட்டுன்னு சொல்றதை விட ஒரு அடையாளம், அப்படிதானே? அடையாளத்துக்கு எதை ஆண்டவர் எடுத்திருக்காரு? முதல்ல விதையை எடுத்தார். ஃபஸ்ட்டு பாடத்துக்கு வாங்க. ஓமைகள். விதையை பற்றி ஓமை. சரி, விதையை விதைக்கிறதுக்காக ஒருவர் புறப்பட்டு செல்கிறார். விவசாயின்னு அங்கே சொல்லலை, விதைப்பவன் அப்படின்னு தான் சொல்றார். அந்த விதைக்கிறவன் எப்படி விதைக்கிறாராம்? ஒரு விவசாயி எடுத்துக்கொண்டோமானால் அந்த விவசாயி நிலத்தில் போய் விதை என்ன செய்வார்? தூவி விடுவார். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிற விதைக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? எப்படி விதைக்கிறாரு? முதல்ல நடந்து போகிற பாதையில் விதைக்கிறார். எந்த விவசாயியாவது அப்படி விதைப்பாரா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? பார்த்துருக்கோமா? இல்லை. விவசாயி நிலத்தில் விதைப்பார். நல்ல விவசாய நிலத்தை பண்படுத்தியிருப்பார். ஒரு தரிசு நிலத்தை என்ன செஞ்சிருப்பார்? பண்படுத்தியிருப்பார். அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் உரம் போட்டிருப்பார். அதுக்கப்புறம் அவர் விதைப்பார், அது காத்திருப்பார். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிற இந்த விதைக்கிறவர் முதல்ல எங்கே போய் விதைக்கிறாராம்?
நடந்து போகிற பாதையில் விதைக்கிறார். அந்த பாதையில் விதைக்கிறத பறவைகள் பட்சித்து போட்டது. அப்போ விதைச்ச உடனே இந்த பறவைகள் பட்சித்து போட்டதை யாரை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம், சாத்தானை. பாதையில் விதைச்சிட்டு போன உடனே அந்த விதை யாருடைய மனதில் விழுகுது? நம்முடைய மனதில் விழுகுது. விழுந்த உடனே அதை யார் பட்சித்து போடுறா என்பதை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் என்ன செய்கிறார்? அதை பட்சித்து போடுகிறார். ஏன் பட்சித்து போடுகிறார்? நீ எதுக்குப்பா, உன்னுடைய இடத்துல நீ எங்கே இருந்தியா அதே இடத்துல இரு, நீ எதுக்கு அதை வெளியில் வர்ற? ஏன் புதுசாக ஒரு சத்தியத்துக்குள்ளே நீ புகுந்து வர்ற? விடு, வராத அப்படின்னு சொல்லி சத்தியத்தை எடுத்து போடுகிற ஒரு சாத்தானாக நமக்கு என்ன செய்கிறார்? அங்கே பட்சித்து போடுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இரண்டாவது எங்க விதைக்கிறாரு? கற்பாறையில் விதைக்கிறார். அப்படிதானே? கற்பாறையில் யாராவது விதைப்பாங்களா? கற்பாறையில் விதைச்சாலும் அந்த விதைக்கிறவர் விதைக்கும் போது உடனே அந்த வசனத்தை என்ன செஞ்சிடறோம்? நம்ம ஏற்றுக்கிறோம். ஏற்றுட்டு என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நாள் சந்தோஷமாக சர்ச்சுக்கு வர்றோம், ஆண்டவரை ஏற்றுக்கிறோம், ஆண்டவரை பற்றி கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உடனே என்ன செஞ்சிடறோம்? நம்ம வழி விலகி போயிடும். குறைவான நாட்கள், அந்த கற்பாறைன்றது குறைவான நாட்களில் நம்ம இருந்துட்டு வெளியே என்ன செஞ்சிடறோம்? நம்ம திரும்பி வந்துடுறோம். சரி, மூன்றாவது எங்கே விதைக்கப்படுகிறது? முள்ளுள்ள இடங்கள்ல. முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்படும் பொழுது அந்த முள்ளானது என்ன செஞ்சிருது? அந்த விதையை நெருக்கி போட்டுருது. கவலைகள். நம்ம கேட்ட உடனே இந்த உபத்திரம் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, இது 7th டே, இது ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? கொஞ்ச நாள் அதை என்ன செஞ்சிடறோம்? பார்த்துட்டு வெளியே போயிடும். ஒரு உபத்திரம் வந்தோடனே நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை தாங்க முடியவில்லை. நாலாவது எங்கே விதைக்கிறாரு? நல்ல விதத்தில் விதைக்கிறார். அது என்ன செய்கிறது? வளர்ந்து 30, 60, 100 என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இப்போ 4 விதமான நிலத்தை பார்த்தோம். எத்தனை விதமான நிலத்தை பார்த்தோம்? 4 விதமான நிலத்தை பார்த்தோம். இந்த 4 விதமான நிலத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிலத்தில் உள்ள மனிதர்களும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தானே? ஒவ்வொரு நிலத்துடைய மக்களுடைய மனநிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. விதை வசனம். அந்த வசனத்தை இந்த 4 நிலமான மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? அந்த விதையானது நம்முடைய உள்ளத்தில் எப்படி போய் அது என்ன செய்கிறது? வளர்கிறது. நான் எப்படி தேவனுக்கு உகந்தவளாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார்? உற்று நோக்குகிறார். நான் எந்த நிலமா இருக்கிறேன்? ஒருவேளை பாதையில் விதைக்கப்பட்ட நிலமா இருக்கனா, அல்லது முள்ளுள்ள நிலமா இருக்கனா, கற்பாறையில் விதைக்கப்பட்ட நிலமா இருக்கிறனா, இல்லை நல்ல இடத்துல விதைக்கிற நிலமா? சரி, ஒரு நிலத்தில் விதைக்கிறதுக்கு முன்னதாக அந்த நிலத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்த வேண்டும். அது யார் பண்படுத்தணும்? யாக்கோப்பு என்ன சொல்கிறார்? விதை வசனம். அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என்னுடைய உள்ளம் ஒரு நிலமாக இருக்கிறது. அப்போ என் உள்ளத்தை எப்படி வச்சிருக்கணும்? என் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கையும் துர்க்குணத்தையும் என்ன செய்ய வேண்டும்? வெளியேற்றணும். வெளியேற்றினாதான் வசனமானது என் உள்ளத்தில் இருந்து அதை என்ன செய்யும்? கிரிகை செய்யும் என்பதை பார்க்கிறோம். இதுக்கு ஒரு சரியான ஒரு உதாரணம், 2 உதாரணம் ஒன்று சொல்கிறேன். முதல் உதாரணம், பாதை அருகே விதைக்கப்பட்ட அந்த விதை யாரை குறிக்கிறது அப்படின்னா, பார்வோனை எடுத்துக்கலாம். பார்வோன் என்ன பண்ணாரு? பாதையில் ஆண்டவர் நீ என் ஜனங்களை விட்டுருப்பா, என் ஜனங்களை விட்டுரு, என்னை அவங்க என்ன செய்யணும்? தொழுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்வோன் இடத்துல பேசுகிறார். பார்வோன் விடவே மாட்டுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு வாதைகளாக அனுப்பும்போது, ஒரு வாதை அனுப்பும்போது என்ன பண்ணுறாரு? பார்வோன் என்ன செஞ்சுறாரு? உடனே ஆண்டவரை தெரிந்து கொண்டு என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டு எப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது பாதையில் என்ன செஞ்சிட்டார்? நிறுத்திட்டார். அவனுடைய இருதயம் கடினமாக இருந்தது. ஆண்டவர் யாருன்னு தெரியுது, தேவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் தன் இருதயத்தை
கடினப்படுத்தினான். சரி, ஒரு உதாரணம். இரண்டாவதாக சகையை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு நல்ல நிலத்துக்கு ஒரு உதாரணம், சரியான உதாரணம். சகையை எடுத்துக்கொள். சகை என்ன பண்ணாரு? சகை ஆயக்காரனாக இருந்தார். அதிகமாக வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார், அப்படித்தானே சகையும். ஆனால் அவர் இயேசுவை பற்றியும் அறிந்திருந்தார். இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் அவர் இடத்துல இருந்தது. ஏன் இருந்தது? ஏனென்றால் இயேசுவானவர் தவறை கண்டிக்கக்கூடியவராக மாத்திரமல்ல, தன்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை சகையு உணர்ந்து கொண்டான். உணர்ந்த மாத்திரத்திலே ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி நின்று இயேசு எப்படிப்பட்டவரோ, இவ்வளவு செய்கிற அந்த மனிதன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு மனிதனாக இருக்கும்போது அந்த இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி இருப்பாரு அப்படின்னு ஒரு வாஞ்சை யார் இடத்துல காணப்பட்டது? சகையின் இடத்துல காணப்பட்டது. சகையு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்து யாருமே கவனிக்கல. யாரும் பார்த்தாங்களா? யாருக்குமே தெரியாது. சகையு மேலே ஏறி உட்காந்தது யாருக்குமே தெரியாது, யாருமே கவனிக்கல. ஆனால் யார் தான் பார்த்தா? இயேசுவானவர் மாத்திரம்தான் பார்த்தார். ஏனென்றால் சகையினுடைய உருவத்தை பார்க்கவில்லை, சகையினுடைய இருதயத்தை பார்த்தார். அவனுடைய நிலம் பண்படுத்தப்பட்டு இருந்தது, அவருடைய உள்ளம். அப்பொழுதுதான் சொன்னார், சகைவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உன் வீட்டில் நான் தங்க போறேன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நம்ம எப்படியெல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருப்போம். ஆனால் சகையு ஒரே நிமிடத்தில் இயேசுவானவருடைய அந்த வார்த்தையின் மூலமாக, வாயின் வார்த்தையின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் சகையு இயேசுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுதான் உண்மை. அப்போ அதுக்கப்புறம் சகை என்ன செய்கிறாரு? நான் பாவம் செஞ்சுருக்கேன், அதிகமாக வரி வசூலிச்சிருக்கேன், அதெல்லாம் திருப்பி 4 தனையை நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விதைக்கு அடையாளம். இயேசுனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு சகையும் ஒப்பு கொடுத்தார். ஒரு விதை நான் வசனம் எனக்கு உள்ளத்தில் பேசப்படுது, ஒரு பிரசங்கம் மூலமாக, நான் வாசிக்கிற வசனம் மூலமாக, ஒரு பெரியவங்க மூலமாக ஒரு வசனம் எனக்கு சொல்லப்படுது, அந்த வசனத்தை வச்சு எனக்கு பேசுகிறாங்க அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறார். கரெக்டாக? அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா என் உள்ளத்தை பண்படுத்தி வச்சுருக்கணும். ஆண்டவர் இப்போ பேசுகிறாரு, அப்போ என் உள்ளம் நல்ல நலமாக இருக்கணும். அப்படி என்றால் சகையினுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எது? அவருடைய வசனம். அப்படி என்றால் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறோம்? இப்போ நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். இந்த 4 நிலத்தினுடைய மனிதர்கள் வித்தியாசமாக இருந்தாலும் எந்த நிலத்தினுடைய மக்களாக நான் இருக்கிறேன், என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சரி, இந்த இயற்கையின் மூலமாக நம்ம என்ன ஆவிக்குரிய பாடங்கள்லாம் கற்றுக்கொள்ளலாம்? இயற்கையின் மூலமாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இயற்கை பார்க்குறோம் இல்லையா? எதெல்லாம் பார்க்குறோம்? கடலை பார்க்குறோம், மரம் செடியோ கொடியோ பார்க்குறோம், இயற்கையில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். என்னென்ன ஆவிக்குரிய விஷயங்களாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கற்றுக்கொள்கிறோம்? சும்மா ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காரா? ஏன் படைச்சார் ஆண்டவர்? முதல்ல எதை தான் படைச்சார்? இயற்கை தான் படைச்சார். ஏன் படைச்சார்? நம்முடைய தேவைகளுக்கு தான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் படைச்சார். அதில் நம்ம என்ன ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுக்கிறோம்? ஏனென்றால் இயற்கையே தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. அப்படி தானே? அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் இயற்கை நமக்கு அதை என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கும் உயிர் இருக்கிறது, இயற்கைக்கும். அப்படி தானே? ஒரு மரஞ்செடி கொடி எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு உயிர் இருக்கிறது. அதை குழந்தை போல வளர்க்கிறார்கள், அதோடு பேசுகிறார்கள். பெரியவங்க சில நேரம் பார்த்தா அந்த செடியை போய் தடவி கொடுத்துட்டு அதோடு பேசுகிறாங்க. ஏன்னா அதுக்கு உயிர் இருக்குன்றாங்க. கரெக்ட்? அதுக்கு விதையை பண்படுத்தி, விதையை போட்டு, தண்ணி ஊற்றி, அதை வளர்த்தி, அதன் மூலமாக அதை பயன்படும் போது அவங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்படி என்றால் மனிதனை படைத்த ஆண்டவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் என்னுடைய உள்ளம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இயற்கை மூலமாக நமக்கு என்ன செய்கிறார்?
கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, அடுத்து இயேசுவின் விளக்கம். இயேசு எதுக்கு இந்த ஓமையின் மூலமாக விளக்கத்தை கொடுத்தார்? எதை அடையாளமாக வச்சு விளக்கத்தை கொடுத்தார்? எதை அடையாளமாக சொல்லுங்க, அமைதியா இருக்கீங்க எல்லாரும். நான்கு ஓமைகள் சொன்னார்ல, அது எதற்காக அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? எதுக்காக? கரெக்ட், பரலோக ராஜ்யத்துக்காக அடையாளமாக என்ன செய்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சரி, வெவ்வேறு மக்களை நம்ம பார்த்தோம், விதவிதமான மக்களை பார்த்தோம். அவங்கள பற்றி ஆண்டவர் ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்குறார். இப்போ நீங்கள் பாதையோரமாக விதைக்கப்பட்டிருந்தீங்கன்னா, பாதையோரமாக இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கீங்க, நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் இப்படிப்பட்ட 4 விதமான நிலத்தை அவர் என்ன செய்கிறாரு? விலைக்கு சொல்லிக்கிட்டே வர்றார். நீங்கள் இந்த 3 நிலம் மாதிரி இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. 3 நிலம் மாதிரி உங்களுடைய உள்ள இருந்துச்சுன்னா வர முடியாது. 4வது நிலமான நல்ல நிலமா இருந்தால் தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று நமக்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த 3வது நிலத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான முறையில் ஆண்டவர் சொல்கிறார். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. முதல்ல பறவை உடனே பச்சிட்டு போட்டது. 2வது கற்பாறையில் கொஞ்ச நாள் போயிடுச்சு. இந்த 3வது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமான ஒரு நிலம். எப்படி நிலம் அப்படின்னா, அந்த நிலத்தை ஆண்டவர் உலகத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. எப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், பதவி, இன்னும் எக்ஸ்ட்ரா, இதிலிருந்து நம்மளை வெளியே வராதபடிக்கு இந்த நிலம் நம்மளை என்ன செய்கிறது? நம்மளை நெருக்குகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இயேசுவானாட்ட ஒரு வாலிபன் வந்தார், அப்படி தானே? வாலிபன் பணக்கார வாலிபன். எப்படிப்பட்ட வாலிபன்? பணக்கார வாலிபன் வந்தார், பணிந்தார், முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட என்ன செஞ்சார்? கேட்குறார், ரொம்ப பணிவாக கேட்குறார். போதுகிற அவர்களே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்கிறாரு? என்னை பின்பற்ற விரும்பினால் அனைத்தையும் என்ன செஞ்சுட்டு வா, விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வாலிபன் கேட்குறாரு, அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னி ஒன்று இடத்துல ஒரு குறை இருக்குது. அது என்ன குறை? அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? பணம் இருந்துச்சு. அந்த பணத்தை விட்டுட்டு வெளியில் வானார். வந்தாரா? என்ன பண்ணார்? வாலிபன் அமைதியாக போயிட்டார். ஏனென்றால் அந்த பணத்தை விடுவதற்கு அவருக்கு மனசு வரல. அவருக்கு ஒருவேளை பணமாக இருக்கலாம், நமக்கு பதவியாக இருக்கலாம், நமக்கு உலகத்தில் உள்ள நேசமாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு காரியமாக இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நீ இதையும் உள்ளே வச்சுக்கிட்டு என்னையும் உள்ளே வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? ஒரு நல்ல நிலமாக உன்னால் இருக்கவே முடியாது. அதான் எலியா அழகாக சொல்வார், ஏன் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள், தேவன் தெய்வம் என்றால் தேவனை வணங்கு. நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க யார் உண்மையான தெய்வம் என்பதை நீங்களே தீர்மானம் பண்ணுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு சாய்ஸை கொடுத்தார். அதே கேட்டகரியில் தாங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இயேசுவானவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, எப்பா நீ இப்போ எந்த நிலமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற? ஒரு நிலத்தை நம்ம பார்க்கும்போது அது ஒரு தரிசு நிலமாவே கிடக்குது. அந்த சொந்தக்காரர் பார்த்து வேதனைப்படுறாரு, இப்படி தரிசு நிலமாக இருக்குதே, ஒன்றுமே செய்ய முடியல, விதையும் போட்டு வர முடியல, அதை வளர்க்கவும் முடியல, அதனால எனக்கு ஒரு பலனும் இல்லை அப்படின்னு அப்படியே அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு. அந்த நிலமாக நம்ம இருக்கிறோம், ஒரு தரிசாக்கப்பட்ட நிலமாவாக நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி இல்லை, ஒரு நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? விருப்பப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கை பற்றி சிந்திங்கள். கற்பாறையா அல்லது முள்ளான நிலங்களில் தன்மைகள் ஏதாவது உங்கள் அனுபவத்தில் நுழைந்திருக்கிறதா? நீங்கள் இதை நினைப்பதை விட இது நயவஞ்சமாக நிலகலாம். தேவைப்பட்டால் அதை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன தீர்மானம் செய்யலாம்? மாற்றுவதற்கு ஒரே வழி, என்னுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. அதை தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை பார்த்து கேட்டார், எப்பா நீ அதை விட்டுட்டு வெளியில் வா, அப்போ தான் உன் உள்ளத்தை எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒப்பு கொடுக்க முடியும். சாமுவேல் அழகாக ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன். பவுல் கேட்டார்,
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களாக நாம் ஒருவேளை இருந்தோமானால் நம்முடைய உள்ளத்தை நல்ல நிலமாக ஆண்டவர் மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மளை என்ன செய்வார்? நம்முடைய உள்ளத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை மாறுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஒரு நல்ல நிலமாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார் என்பதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சரி, அடுத்த பாடத்துக்கு கடந்து செல்வோம். அடுத்த பாடம் என்ன பார்க்குறோம்? ஊமைகளுக்கான காரணம். எப்படி பேசுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? அவருடைய பேசுகிற விதம் பார்த்தீங்களா? அவர் நேரடியாகவே தாக்க மாட்டார். எப்பயுமே நேரடியாகவே ஒரு மனிதர் தாக்கவே மாட்டார். ஏன்? அது பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அவர்கிட்ட. ரொம்ப மனசு வியாகுலப்பட்டார். ஏன் அப்படின்னா, இந்த பரிசேயர் சதிசேயர் என்ன செஞ்சாங்க? அவங்க பாரம்பரியத்திலேயே இருந்தாங்க. அதை விட்டு அவங்களால வெளியில் வரவே முடியல. நீங்கள் வெளியே விட்டு வாங்கன்னு சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லாமல் இருந்தார்கள். அவளுக்கு தெரிந்திருந்தது, இவர் மேசியா, இவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிந்திருந்தோம் அந்த பாவத்திலேயே என்ன செஞ்சாங்க? மூழ்கி இருந்தார்கள். அதைத்தான் இவர் என்ன செஞ்சார்? சிம்பிளாக எல்லா மக்களுக்கும் புரியும்படியாக அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக இவர்களுக்கு என்ன செய்தார்? மக்களுக்கு போதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்மளிடத்தில் ஏதாவது பாரம்பரியம் இருக்கிறதா? எதையாவது பிடித்து கொண்டு இதுதான் நான் இப்படி தான் செய்வேன், இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் நான் வழக்கமாக செய்வேன் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருக்கோமா? ரொம்ப கொடூரமாக நடந்து கொள்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இயேசுவானவர் நமக்கு என்ன செய்கிறார்? வலியுறுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இங்கே ஒரு உதாரணம் சொல்லுகிறார். யார்? இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசாயை பற்றி சொல்கிறார். ஏசாயா யாரை கனவுல காண்றாரு? அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனத்தில் யாரை பார்க்குறாரு? யாரை பார்க்குறாரு? உன்னதமான தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறத அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு பாவி என்பதை உணர்கிறார். உடனே இவருக்கு ஒரு என்ன செஞ்சிருது? ஒரு பயங்கரமான ஒரு வேதனை. என்ன அப்படின்னா, ஐயோ நான் அசுத்தம் உள்ளவனா இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரை பார்த்துட்டேன், அவர் என்னை பார்த்துட்டாரே, ஏனென்றால் நான் ஒரு பாவி, ஒரு அசுத்தன் அப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் ஆண்டவர் அங்கே வர்றாரு. என்ன பண்ணுறாரு? தூதர்கள் என்ன செய்கிறாங்க? அவரை தொட்டுறாங்க. தொட்டு என்ன செய்கிறாங்க? பரிசுத்தமாக்குறாங்க. பரிசுத்தமான உடனே ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லணும்னு வர்றீங்க அப்படின்னு ஏசாயா கேட்குறாரு. யார்கிட்ட? தேவன்கிட்ட கேட்குறார். அப்போ சொல்கிறாரு, என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் யாரை அனுப்புவேன்? அப்போ ஏசாயா சொல்கிறாரு, ஒப்பு கொடுக்குறாரு, ஆண்டவரே நான் போகிறேன், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேன் அதை செய்கிறேன். எப்போது அவர் சொல்கிறாரு? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எப்போ சொல்கிறாரு? அவர் உதடு அசுத்த உதடு உள்ள இருக்கும்போது சொன்னாரா, இல்லை ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம் சொன்னாரா? இந்த வேதத்தை வாசிக்கும் போது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறணும். எப்போ சொன்னார் அவர்? ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எப்போ சொன்னார்? ஏசாயாவை பார்த்து ஏசாயா கேட்டார்ல, எப்போ சொன்னார்? ஆண்டவர்கிட்ட எப்போ சொன்னார்? எப்போ கேட்டார்? முதல்ல கேட்கல, அப்படி தானே? அவர் ரொம்ப வேதனையில் இருந்த, ஐயோ நான் அசுத்தமானவன். அவர் தொட்டதுக்கு அப்புறம்தான் அவருடைய உள்ளம் மாறியது. மாறினதுக்கு அப்புறம் என்ன செய்கிறார்? அவர் கேட்குறாரு, நான் எங்கே போனோம், என்ன செய்யணும், உங்கள் மக்களுக்கு நான் என்ன செய்தியை கொடுக்க வேண்டும். முதல்ல ஏசாயாவை போல நான் மாறணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு தனி நபரை இங்கே பேசுகிறது. தனி நபரை, ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்னுடைய ஆத்துமாவை நான் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால், எனக்கு அந்த ரட்சிப்பு தனிப்பட்ட விதத்தில் வேண்டுமென்றால், நான் ஏசாயாவை போல என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக என்னை நான் மாற்ற வேண்டும். என்னை நானே மாற்றிக்கொள்ள முடியாது. அதற்கு ஆவியானவர் துணையோடு தேவன் என் உள்ளத்தை தொட வேண்டும்.
தொட்டால் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கை மாறும் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது ஏசாவை போல நம்மளும் ஒரு பாவியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாவியை புறக்கணிக்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பாவியை ஒருபோதும் அவர் தள்ளிவிடவே மாட்டார். ஆனால் பாவத்தை தான் அவர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அப்படி என்றால் ஏசாயாவுடைய பாவத்தை மன்னித்த தேவன் உங்களையும் என்னையும் என்னுடைய பாவத்தையும் நிச்சயமாக மன்னிப்பார். மன்னிப்பது மாத்திரமல்ல, அவருக்கு ஏற்றவாறு, அவருக்கு பிடித்தவாறு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்முடைய உள்ளத்தை அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். முதலாவது, நான் ஒரு உடைந்த பாத்திரம் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடைந்த பாத்திரம், முழுமையான பாத்திரமாக இருக்கிறோமா? அங்கங்கே நம்மளாம் உடைக்கப்பட்டு இருக்கிறோம். அது நம்முடைய உள்ளத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் எங்கெங்கே உடைக்கப்பட்டிருக்கு, எங்கெங்கே உடைக்கப்பட்டிருக்குது. இந்த பாத்திரத்தை அப்படியே போய், உடைந்த பாத்திரத்தை போய் யார் கையில் கொடுக்கணும்? ஒரு குயவன்கிட்ட போய் ஒரு மண்பாண்டத்தை வாங்கிட்டு போய், இங்கே ஓட்டை இருக்குது, அங்கே ஓட்டை இருக்குது, இதை சரி பண்ணி கொடுங்கன்னு யார்கிட்ட போய் கொடுக்குறான்? வாங்கினவன் குயவன்கிட்ட தான் கொடுக்குறான். குயவன் யார்? நம்மை படைத்தவர். பாத்திரம் யார்? நீங்களும் நானும். அந்த உடைந்த பாத்திரம் அவர் கையில் இருந்தால் தாங்க அவர் விருப்பப்படி வணைவார். நான் போய் சொல்லக்கூடாது, நான் இப்படி இருக்கணும், என்னை மாற்றி கொடுங்க ஆண்டவரே, நான் சொல்லக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நான் சொல்லாமலே அவர் விரும்பின பாத்திரமாக தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நினைக்கிற பாத்திரமாகவே இருந்தேன்னா நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. படைத்தவர்கிட்ட போய் படைத்தவன் கேட்கலாம், ஏன் என்னை உண்டாக்குனீங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் படைத்து விட்டு அவங்கவுங்களுக்கு ஒவ்வொன்று தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஒருத்தவங்களுக்கு பாடக்கூடியதாக இருக்கலாம், வசனத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அனுதாபப்படக்கூடியவர்களாக இருக்கலாம், பரிதாபப்படக்கூடியவர்கள். ஒவ்வொரு விஷயம் ஆண்டவருடைய குணங்கள், எத்தனையோ குணங்கள். அதில் ஆண்டவருடைய அன்பை அளக்கவே முடியாது. எந்த அளவை கொண்டு அளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய குணத்தை நாம் அதை வெளிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் விரும்புகிற பாத்திரமாக நான் மாற வேண்டும். ஏசாயா அந்த இடத்தில் அதைத்தான் செய்தார். தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அடுத்து பார்க்குறோம், விளக்கும் அளக்கும் கூடையும். முதல் விளக்க பார்ப்போம். விளக்கு என்ன சொல்கிறாரு? விளக்கை பற்றி என்ன சொல்கிறாரு? எப்பா, விளக்கை நீ பொருத்தி வச்சு கட்டில் கடியில் வச்சேன்னா அந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் கிடைக்குமா? வீட்டுக்கு வெளிச்சம் கிடைக்குமா? அதை தூக்கி எங்கப்பா வை? இப்போ நம்ம வீட்டிலே பெற்றோர் முன்னாடியெல்லாம் இப்போல்லாம் கரண்ட் வந்துருச்சு, லைட் எரியுது, எல்லாம் இருக்குது. முன்னாடி ஆதி காலத்தில் பெரியவங்க இருக்கும்போது, நம்மளாம் சின்ன பிள்ளைல குழந்தைங்கள இருக்கும்போது மண்ணெண்ணெய் ஊற்றுற விளக்கை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. அப்படி தானே? அதை என்ன செய்வாங்க? மண்ணெண்ணெய் ஊற்றி, கரண்ட் இல்லை, சுத்தமாக கரண்ட் இல்லை, அதை பொருத்தி போய் கட்டில் கடியில் வைப்பாங்க. எங்கே வைப்பாங்க? ஏதோ உயரமான இடத்துல வைப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நான் அப்படியே வீட்டில் நான் முடங்கி இருக்கலாமா? இப்போ சொல்லுங்க, முடங்கி இருக்கலாமா? அதனால யாருக்காவது பிரோஜனம் இருக்கா? ஏதாவது பயன் இருக்கா? ஆண்டவருடைய வசனத்தை டெய்லி கேட்டேன். எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு இது திருப்தியாக இருக்குது, என் வாழ்க்கை கரெக்டாக இருக்குது, நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன், இன்னி கொடுங்க ஆண்டவரே, இன்னி எனக்கு வெளிச்சம் தேவைப்படுதுன்னு அப்படியே கேட்டு வாங்கி அதை யாருக்குமே கொடுக்காம, எந்த பயன் இல்லாமல் நான் அதவே வச்சுக்கிட்டே இருந்தால் அதனால் எந்த பயன் இருக்கா? இல்லை. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நகைச்சுவையாக அதை சொல்கிறாரு. எப்பா, போய் அதை போய் கட்டில் கடியில் வச்சா எப்படிப்பா வெளிச்சம் கொடுக்கும்? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சிருவே? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்படி தானே கேட்பாங்க நம்ம பெற்றோருங்க. நம்மளை பார்த்து கேட்பாங்களே, பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்களே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? விளக்க பொருத்தி மேலே வைக்காமல் கீழே கொண்டு போய் வச்சுருக்க, எப்படி வெளிச்சம் இருக்கும்? அப்படின்னு மண்டையில் நம்மளை ஒரு 2 அடி போடுவாங்க. அப்படி தானே? ஆண்டவர் அதை தான் வலியுறுத்துகிறார். நீ வெளிச்சத்தை வாங்கியிருக்கியா? என்னிடத்துல வாங்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை வாங்கி நீ என்ன செய்கிற?
அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கியா? அதை மரக்காலால் மூடி அப்படியே வச்சுருக்கியா? மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடாது, போப்பா இது என்னுடைய வெளிச்சம், என்னுடைய கரண்ட்டு, எனக்கு மட்டும்தான், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் நான் மறைச்சி வச்சுருக்கேனா? ஆண்டவர் கேட்குறார், அப்படி மறைச்சி வச்சுருக்கியா? அதை வெளியே கொண்டு வா, அது 4 பேர் பார்க்கட்டும். என்னுடைய வெளிச்சத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? காண வேண்டும். ஏனென்றால் நீ இருள் இருந்த, நான் உனக்கு வெளிச்சம் கொடுத்தேன். மற்றவங்க இப்போ எதில் இருக்காங்க? இருளில் இருக்காங்க. அப்போ நீ பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை கொடு, அவங்களுக்கு கொடு. அதுதானே நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்காக தானே வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சும்மா நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை, ஊழியம் செய்யணும் தானே வந்திருக்கிறோம். ஊழியம் போதகர் மட்டும் பண்ணணுமா? நம்ம பண்ணக்கூடாதா? எல்லாரும் தான் பண்ணணும். எல்லா விதமான ஊழியம் செய்யலாம். அந்த ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு வெளிச்சம், சரியான வெளிச்சம் தேவைப்படுதில்ல. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டனா அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தானா மற்றவங்களுக்கு அது பிரோஜனம் இருக்காது. அதனால் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நீ மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விளக்காக இரு. இப்போ நீங்கள் ஒரு கடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கடற்கரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலங்கரை விளக்கம் வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அது ஒரே சைடு இருக்குமா, 4 பக்கம் சுற்றுமா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஒரே சைடு அது காட்டுமா, 4 பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்குமா? 4 பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கே வருது, எங்கே வெளிச்சம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக. நான் வாங்கிட்டு ஒரே பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது 4 பேருக்கு நான் சொல்கிறேன்னா. நம்ம ஒரு சின்ன விளக்காக இருக்கிறத விட கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உயரத்தில் வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் கீழே தான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் உயரத்தில் தான் இருக்கிறேன், ஆண்டவர் உயரத்தில் தான் வச்சுருக்காரு கலங்கரை விளக்கமாக. அந்த கலங்கரை விளக்கமாக நீ உயரத்தில் இருந்தார 4 பேருக்கு நீ வெளிச்சத்தை கொடு, அதை ஷேர் பண்ணு, பகிர்ந்து கொடு. அவர்களும் என்னிடத்தில் வர வேண்டும், அவர்களும் இருளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ அளக்கிற கூட, இப்போ வெளிச்சத்தை பற்றி பார்த்தோம். இந்த வெளிச்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நான் குறைவாக கொடுக்கலாமா? இப்போ வெளிச்சத்தை கொடுக்க சொன்னார், அப்படி தானே? மற்றவங்களுக்கு ஊழியத்தை செய்ய சொன்னார். நான் வாங்கிக்கிட்டு நான் அதை கொஞ்சமாக கொடுக்கலாமா? என்ன செய்யணும்? ஒரு சந்தைக்கு போகிறோம், ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம். காய்கறி கடையில் போய் நமக்கு விரும்பின காய்கறியை வாங்குகிறோம். நம்ம ஒரு தீர்மானத்தோடு போவோம். நம்ம ஒரு அம்மாட்டையே ரெகுலராக வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி வாங்குகிறோம். அப்போ பக்கத்தில் வர்றவங்க கேட்குறாங்க, ஏன் நீ அந்த அம்மாட்டை மட்டும் அடிக்கடி வாங்குற, மற்றவங்ககிட்ட ஏன் வாங்க மாட்ற அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், அந்த அம்மாவுடைய நிறை கரெக்டாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த நிறைய விட கொஞ்சம் கூட போட்டு தருவாங்க, அது எனக்கு திருப்தியாக இருக்கும். மற்ற கடையில் போனால் அந்த அம்மாவை விட நிறை சரியாக இருக்காது, அதை விட குறையாக இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. அது மாத்திரமல்ல, காசு கூடுதலாக இருக்கும். அதனால எனக்கு அந்த அம்மாவை பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அந்த அம்மாட்ட வாங்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நிறைவாக கொடுக்குறாரு, அப்படி தானே? யாருக்கு குறைவாக கொடுக்கவே முடிய மாட்டார். அவர் சொல்கிறாரு, குறைவானது வரும்போது நிறைவானது வரும்னு சொல்கிறாரு. நான் குறையாக இருந்தாலும் என்னை நிறையப்படுத்துகிறாரு. அந்த நிறையப்படுத்தினாலும் நான் அந்த நிறையிலேருந்து பாதியை வச்சுக்கிட்டு பாதியை மற்றவங்களுக்கு கொடுத்தா ஆண்டவர் கோபமா வராதா? ஏம்மா, நான் கொடுத்த மாதிரி நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ கொடுக்குற மாதிரி கொடுத்தேன்னா உனக்கு இன்னும் அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் நான் கொடுத்ததை விட நீ குறைவாக கொடுத்தேன்னா உன்கிட்ட இருக்கிறதே என்ன செஞ்சிருவேன்? இதுதான் லாஜிக். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அச்சய பாத்திரம். அது என்னான்னு கேட்டால் அதுலேருந்து எடுக்க வந்துக்கிட்டே இருக்குமா அச்சய பாத்திரம். அது பெரியவங்க சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க அச்சய பாத்திரம். அது எடுக்க குறையவே குறையாது, வந்துக்கிட்டே இருக்கும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அச்சய பாத்திரமாக இருக்கிறோமா? கேட்குறவங்களுக்கு ஊழியத்தை, வெளிச்சத்தை சரியாக நான் போதிக்கிறேனா, அதிகமாக கொடுக்குறேனா, குறைவாக கொடுக்குறேனா? நீ கொடுத்துக்கிட்டே இரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி தானே சொல்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? நீ உன்கிட்ட கேட்குறவன்ட்ட என்ன செய்ய, கொடுன்னு தான் சொல்கிற. நீ அவன் 1 மைல்னா நீ 2 மைல் போ சொல்லிட்டு சொல்கிறார, உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அவங்களுக்கு கொடுத்துருக்கல, அவங்களை காட்டிலும் நான் அதிகமாக என்ன செய்வேன் உன்னை
அவர் வந்து என்றைக்குமே குறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கு தரவே மாட்டாருங்க. அது உறுதியான ஒரு வார்த்தை. நம்முடைய வந்து நம்ம கொடுக்க போகும்போது அந்த கொடுக்குற பொருளுடைய மதிப்பை ஆண்டவர் பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம், ஒரு செல்ஃபோன் கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து 50,000 20,000 என்பதை ஆண்டவர் பார்க்கவில்லை. அந்த பொருளை கொடுக்குற என் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம மனிதனுடைய தப்பு வந்து கணிப்பு வந்து தவறாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கணிப்பு சரியாக இருக்கும். நம்முடைய உள்ளத்தை தான் அந்த பொருளை கொடுக்கும் போது நான் எந்த உள்ளத்தோட கொடுக்குறேன். ஐயோ உடஞ்சிருச்சா உங்களுக்கு, பாவம் இல்லை, இன்னைக்கு நான் ஒரு 10 சேலை வச்சுருக்கேன், அவங்க கட்டுற கூட சேலை இல்லாமல் இருக்காங்களே, ஆண்டவர் என்னை நல்லா வச்சுருக்காருப்பா, பரவாயில்ல, இருக்கிறத நம்மகிட்ட ஒரு 4-5 தூக்கி கொடுப்போம். நான் கொடுக்கும்போது அந்த உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளத்தை தான் பார்க்குறேன். ஸோ நம்ம எந்த நிலமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, என் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய இருதயம் எப்படி இருந்தது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்து கொண்டே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை முறையும் என்னுடைய இருதயமே எப்படி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியாக வியாழக்கிழமை பாடத்தில் கடைசி வளைகிற விதையை குறித்து உவமை கடைசியில் ஒரு கடுகு விதையை பற்றி பேசுகிறார். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே பெரியவங்க சொல்லுவாங்க. கடுகுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு. கடுகு இல்லாமல் இந்த குழம்பு வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. எண்ணெய் ஊற்றினோடனே முதல்ல எதை தான் போடுவோம், கடுகு தான் போடுவோம். ஏன்னா கடுகுக்கு வந்து அவ்வளோ சுவை. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், பொடுசாக இருக்கும். அது கூர்மையாக கவனித்து பார்த்தா தான் அதனுடைய அளவு தெரியும், அந்த அளவுக்கு பொடுசாக இருக்கும். ஆனால் அதை இங்கே மரத்தை பற்றி போட்டிருக்காங்க, நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, எத்தனை மீட்ரு வளரும், எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க, அப்படி தானே? அது வளர்ந்து அநேக பறவைகளுக்கு அது ஒரு வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை பற்றி, கடுகு விதையை பற்றி சொல்கிறாங்க. இதை எதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பிடுகிறாரு, எதுக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறார், ஒப்பிடுகிறார், அப்படி தானே? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். தானியேல் புத்தகத்தில் யார் கனவு கண்டா, நேபுகாத்நேச்சர் கனவு காண்றாரு. என்ன கனவு காண்கிறாரு, எப்பா ஒரு பெரிய விருட்சமாக வந்துச்சு, அதில் எல்லாரும் வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெட்டுனாங்க, கீழே அந்த வேர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கனவை வந்து தானியேல்கிட்ட அந்த ராஜா சொல்கிறாரு. அந்த விருட்சம் யாரு, விருட்சம் யாரு? கனவுல வந்து அழிந்து போன விருட்சமாக இருக்கலாம், அழியாத விருட்சம் யாரு? எந்த ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். என்னுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் கேட்கப்படும், சொல்லப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையான ராஜ்யம் வரும்பொழுது எல்லாரும் வந்து அவருடைய விருட்சத்தில் வந்து வந்துருவாங்க, அடைக்கலமா வந்துருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த விருட்சம் போல நீ இருக்கிறியா, மற்றவர்கள் வந்து அமரக்கூடிய ஒரு இடமாக உன்னுடைய வாசலமாக இருக்கிறதா? நமக்கு ஒரு வாசலமாக தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு அடைக்கலமாக. அப்போ என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய அந்த விருட்சம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு வேரூன்றி காணப்படுகிறதா? வேரோடு, அதை வேரை கட் பண்ணாலும் அந்த வேர் என்ன செய்யாது, அழியாது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ராஜ்யம்தான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை என்ன செய்கிறோம், நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இயேசு இதை முன்னுரைத்த போது சபை எப்படி இருந்ததென யோசியுங்கள். இது எவ்வாறு விசுவாசத்தை உறுதிப்படுகிறது? இப்போ சபையை வச்சு சொல்கிறாரு, சபை வந்து எப்படி இருக்கணுமா, அந்த விருட்சம் போல் இருக்கணும். விருட்சம் போல் இருந்தால் தான் அநேக ஆத்துமாக்கள் என்ன செய்வாங்க, சபைக்கு வருவாங்க. சபைக்கு வருவது மாத்திரமல்ல, ஒரு வேறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும். சபை, நம்முடைய சபை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? ஒரு விருட்சம் போல.
சபை ஒரு விருட்சம் போல காணப்பட்டால்தான் அநேக ஆத்துமாக்கள் நம்ம சபைக்குள் என்ன செய்வார்கள், வருவார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓமைகளில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ கடைசி பகுதிக்கு போயிடலாம். சரி, கடைசி பகுதியில் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் எது அடிப்படை? தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு எதுங்க அடிப்படை? மேடம் நீங்கள் சொல்லுங்கள். தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு எது அடிப்படை தேவையாக இருக்கிறது? அன்பு. கடைசி பகுதியில் பாருங்கள், அன்பு. அன்பு இல்லாவிட்டால் தேவனிடத்தில் ஒருவனும் வர முடியாது. தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவன் மற்றவரிடத்தில் அன்பா இருக்கிறான். அப்படி என்றால் தேவனை நான் நேசிக்கணும் அப்படின்னா தேவனிடத்தில் வருவதற்கு எனக்கு எது அடிப்படை? முதலாவது அன்பு தான் அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த அன்பு இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அன்பை பற்றி நீங்கள் பார்த்தோம் என்றால், அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நல்ல பதவியில் இருந்தாலும் சரி, நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை பவுலார் சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக நம்முடைய அடிப்படை தேவை அன்பு. அது அன்பு ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டார். எங்கே கொடுத்தாரு? சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளோடத்தே அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? அப்படி ஆயத்தமாக இருந்தேன் என்றால் தேவனுடைய அன்பை பெற்று மற்றவர்களுக்கு நான் என்னுடைய அன்பை என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சரி, அன்புதான் செயல் நீதியாக இருக்க வேண்டும். அன்புதான் வானத்திலும் பூமியிலும் தேவனுடைய அரசாங்கத்தின் அடிப்படை நீதி. இந்த அற்புத உண்மையை சிலுவை எவ்வாறு நமக்கு வெளிப்படுத்துகிறது? பாவம் செய்யாத அவர் நமக்காக சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் நம்மை அதிகமாக நேசித்தார் என்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதை தான் அவர் சிலுவையிலே உறுதிப்படுத்தினார். இரண்டாவது, வெளி மக்களை அறியாமையில் வைக்கவே இயேசு உவமைகளை சொன்னதாக வாதிட ஒருவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லலாம்? இது தவறு. ஆண்டவர் அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் உவமையை பயன்படுத்தினார். எடுத்துக்காட்டே சொன்னார், அடையாளத்தை அவர்களுக்கு காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். விளக்கை விளக்கு தண்டின் மேல்தான் வைக்க வேண்டும், கூடைக்குள் வைக்கக்கூடாது. மக்களுடன் உங்களுடைய சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய சபை ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காக மற்றவர் மக்களுக்கு இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வளர்கிற விதை குறித்த உவமையை யோசிங்கள். சுவிசேஷ விதை வளர்வதில் மனிதர்கள் என்ன பங்காற்றுகிறார்கள்? தேவன் என்ன பங்காற்றுகிறார்? நமக்கும் அதில் பங்கு இருந்தாலும் நாம் முற்றிலும் தேவனையே சார்ந்திருப்பதை எவ்வாறு உறுதி செய்யலாம்? இவ்வாறு முழுவதுமாக சார்ந்திருக்க மனநிலை நாம் வளர்வதற்கு செய்ய வேண்டுவற்றின் ஒரு பகுதியாக இருக்க முடியுமா? நிச்சயமாக. நான் எப்பொழுதும் ஆண்டவரவே சார்ந்திருக்க வேண்டும். என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்றால் தேவனுடைய உதவி நமக்கு நிச்சயமாக தேவை என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய உதவி இல்லாமல், தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். சரி, இந்த ஓமையை பற்றி இந்த வாரம் நாம் படித்தோம். ஓமை என்றால் அடையாளங்கள், எடுத்துக்காட்டு. இங்கே ஏசாயா ஒரு வசனம் சொல்கிறாரு, எடுத்தவங்க யாராவது வாசிங்களேன். ஏசாயா 8:18 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 8:18. ஏசாயா 8 வாசிங்க பார்க்கலாம், சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் எப்படி இருக்கான்? எப்படி இருக்குமா?
அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிற அடையாளமாக இருக்கிறோமா? அற்புதங்களாக இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு கதையோடு இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். அந்த மகனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மாத்திரம்தான் உண்டு. அந்த தகப்பனார் என்ன செய்தார்? சிறு வயதிலே தன் மனைவியை இழந்தார். தன் மகனை இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ளாமலே தன் மகனை அன்பாக வளர்த்து ஆளாக்கி நல்ல இடத்தில் ஒரு வேலை வாங்கி கொடுத்து நல்ல ஒரு மனைவியை, நல்ல ஒரு மகளை அவருக்கு என்ன செய்தார்? திருமணம் முடித்து விட்டு, நம்முடைய கடமை முடிந்து விட்டது, அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் மகனுக்கு எழுதி வைத்தார். எழுதி வைத்துட்டு அவர் மகன் நம்மளை பார்த்து கொள்வான் என்று சந்தோஷமாக இருந்தார். அன்றாட வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. ஒரு நாள் வேலைக்கு கிளம்பி கொண்டு இருந்தார்கள் மகனும் மருமகளும். தகப்பனார் உள்ளே வந்தார். டைனிங் டேபிள் வந்து உட்கார்ந்தார். மருமகளை பார்த்து கேட்டார், ஏம்மா பிரெட்டுக்கு கொஞ்சம் பட்டர் கொண்டு வா என்று கேட்டார். மருமகள் இப்படி நிமிர்ந்து பார்த்து சொன்னால், பட்டர் எல்லாம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்து விட்டால் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றாள். இவர் அமைதியாக இருக்கிறதை சாப்பிட்டு விட்டு எழுந்து போய்விட்டார். மகன் வந்தார், உட்கார்ந்தார். அவருக்கு ஸ்பெஷலாக பட்டர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இதை மகன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தார். சாப்பிட்டு முடித்து விட்டு வெளியே வந்து சொன்னார் மகன் அப்பாட்ட, சொத்தை பூரா திருப்பி உங்களுக்கே நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். எப்பயுமே பெற்றோர் வந்து நமக்கு ஒரு ஏடிஎம்மாக இருக்கக்கூடாது. பணத்தை பிடுங்குறவங்க பெற்றோர் இருக்கக்கூடாது. பெற்றோருக்கு வந்து நம்ம என்ன செய்யணுமா? ஒரு அடையாள அட்டை மாதிரி இருக்கணும், அடையாளம் மாதிரி இருக்கணும், ஸ்மார்ட் கார்டு மாதிரி எப்போதுமே அடையாளமாக இருக்கணும் பெற்றோர்களுக்கு. அதைத்தான் படைத்த தேவன் உங்களையும் என்னையும் விரும்புகிறார். அவர்கிட்ட பூரா ஆசீர்வாதத்தை வேணும் வேணும்னு கேட்டு வாங்குறவங்க மாத்திரமா இருக்கக்கூடாது. என்ன செய்யணுமா? ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். நான் இந்த தேவனுடைய பிள்ளை என்பதை ஒரு சாட்சியாக, ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் பாடத்தை நாங்கள் பற்றி சிந்தித்தோம் ஆண்டவரே. இந்த பாடத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து, வேதத்தின் மூலமாக உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுடைய உள்ளம் மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். அந்த மாற்றத்தை கண்டு மற்றவர்கள் உம்மிடத்தில் வர வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகவும் மனத்தாலும் கேட்க நல்ல தகப்பனே, ஆமென்.